7ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் நாம் சபையாக சேர்ந்து வாசிப்போம். Exodus chapter 34 verses 6 and 7a. 115ஆம் பக்கத்திலே பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலே காணப்படும் 115ஆம் பக்கத்திலே காணப்படுகிறது பழைய ஏற்பாட்டு தமிழ் வேதாகமத்திலே யாத்ராகமத்து புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியும். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறார். முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்து துவக்கம் முதற்கொண்டு இதுவரைக்குமாக கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ வல்லவராக இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பேசுகிறவராக இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை எங்களோடு கூட பேசி சித்தம் கொண்டிருக்கிறது, எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிகன ஒருவருக்கே சொந்த ரட்சகர் மீட்பரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கடந்த 3 பிரசங்கங்களிலே நான் பேசிக் கொண்டிருப்பது ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை குறித்து சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்தை நான் தலைப்பு வசனமாக நான் நேற்று எழுதல. என்னுடைய நோட்ஸ்ல நான் மேல அப்படியே பிளாங்காவே விட்டுட்டு நான் படுத்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் நேற்று தினத்துல பிரசங்கம் ஆயத்தப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னுடைய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு காமான ஒரு நிலையில எனக்கு காணப்படவில்லை. ஒரு மாதிரி கோபமா இருந்தேன், ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தேன். ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அப்புறமா தான் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்குமாக நான் பிரசங்கமே ஆயத்தப்படுத்தாம சும்மாவே லேப்டாப் கையில் வச்சுட்டு சும்மா அப்படியே உட்காந்து இருந்தேன், யோசிச்சு ஜெபம் பண்ணியிருந்தேன். சரி, நான் மனசுல ஒரு பக்கம் எனக்கு நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சாதாரணமா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு மனுஷீக ஒரு யோசனையில காணப்பட்டு கொண்டிருக்கும்போது, சரி சொல்லிட்டு என்ன பண்ணா, ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த 5ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அவர் ஒரு வார்த்தை கூட என் காலத்துல ஒரு மாதிரி யோசிக்க வச்சுட்டு, அருகே நின்று அப்படிங்கிற வார்த்தை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தேடி பார்த்தேன், எங்கேயும் எனக்கு பெருசா கிடைக்கல. அப்பொழுது நான் ஜெபித்து விட்டு என்னுடைய பிரசங்கத்துக்கு நேராக நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, கடைசியா முடிக்கும் போது சரி ஆல்ரெடி உள்ள வசனம் தான் போல அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த காலை வேளையில் நான் எழுச்சி கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தை, அந்த உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகாதையும் சத்தியம் உள்ளதுங்கிற வார்த்தை மாத்திரம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பொழுது நான் உட்காந்து குளிக்கும் பொழுது நான் மொபைல் எடுத்து போய் நான் அந்த வசனம் தேடிட்டு இருந்தேன். எங்க அந்த வசனம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 இடத்துல இருந்துச்சு. ஒண்ணு சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலையும் இங்கே இருந்து மற்ற அநேக இடங்களையும் காணப்படும். 2 இது மாத்திரமே திரும்ப மறுபடியும் யோசிக்க வைத்தது. சோ பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நான் பார்க்கும் பொழுது என்னுடைய முதல் பிரசங்கம் நான் சொல்லும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை குறித்து பேசினேன். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாயும், தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறதாயும், அவருடைய நன்மையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறதாயும் இருக்கும். The importance of spiritual growth is you give God the glory and He gives His greatness of goodness to you. 2வது பிரசங்கத்தில் சொன்னேன், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடித்தளத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அடித்தளம் என்னவென்று சொன்னால், நம்மை தேவன் ஒரு பழைய சுபாவத்திலிருந்து, மனுஷிக ஜென்ம சுபாவத்திலிருந்து ஆவிக்குரிய சுபாவத்திற்கு நேராக நம்முடைய அந்தரங்களை புதிதாக்கப்பட்ட மனுஷனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது அந்தரங்கமாக வெளிப்பிரகாரமாக நடக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தத்தை விட அந்தரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு மறுரூபம் என்று சொல்ல முடியும். The foundation of spiritual growth is you are new in your nature, which is the divine nature, and the internal transformation, and not merely an external reformation. 3வது பிரசங்கத்துல நான் சொல்லியிருக்கும் சொன்னேன், ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பை குறித்து பேசியிருந்தேன். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பு என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அது நம்முடைய அடையாளம்
நாம் யார் என்கிற அடையாளம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் திறவுகோல். நாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 1:12 சொல்லப்பட்டது, நானும் நீங்களும் அவருடைய புத்திரர்களாக, பிள்ளைகளாக, மகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கலாத்தியர் 2:2 பிரகாரமாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிழைத்திருக்கிறார். அவரோடு கூட நான் ஒருங்கிணைந்து நான் செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விசுவாசத்தை வைத்து நடக்க வேண்டும். அதெல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அவருக்கு கொடுக்கிறார். அது என்னத்தை அர்த்தம் சொல்லுதுன்னு பார்த்தா, நான் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டவன், முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், முழுமையாக அதிக அளவுக்கு அதிகமாக பரிபூர்ணமாக அவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டது. Backbone of spiritual growth is your identity. That is the key to your spiritual growth. Child of God, which is the union with Christ. Christ lives in you, cooperation with Christ. Life of faith in Christ loves you. That means that you are totally forgiven, fully accepted and absolutely loved child of the beloved God. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 பேதுரு 3:18 சொல்லப்பட்டது, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நீங்கள் வளருங்கள். கிருபையில் வளருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிதாய் பிறந்தவர்கள் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். இந்த கிருபைக்கு நேராக கிருபையில் இறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் நானும் புதுசா எதையோ கண்டுபிடிச்சு புதுசா என் வாழ்க்கையில நான் ஆட் பண்ணிக்கிறேன், புதுசா என் வாழ்க்கையை நான் கூட்டிக் கொள்கிறேன் என்று அல்ல. நான் பழையதா என் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற கிருபை என்னென்ன கண்டுபிடிக்கிறதா அந்த கிருபையில் வளர்கிறது என்று சொன்னால், ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது, அந்த ஒரு பிள்ளை கர்ப்பம் தரிக்கும் போது அந்த பிள்ளையினுடைய உடலிலே தேவைப்படுகிற அதனுடைய ஆர்கன்ஸ், அதுக்கு தேவைப்படுற நுரையீரல், அதுக்கு தேவைப்படுற இருதயம், அதுக்கு தேவைப்படுற எலும்புகள் எல்லாமே பிறக்கும் பொழுதே வந்துருது. அது வெளியே வந்த பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா வந்தானே ஒரு எலும்பு கம்மியா இருக்கு இன்னொரு எலும்புல சேர்த்து வைப்போம், ஒரு 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 கிட்னி கம்மியா இருக்கு இன்னொரு கிட்னியை சேர்த்து வைப்போம், அப்படிலாம் பண்றது கிடையாது. எல்லாமே முழுவதுமாக ஃபுல் பேக்கேஜாக, ஒரு முழு பரிசாக, ஒரு முழு சுதந்திரமாக நம்ம இடத்துல கொடுக்கப்படுகிற பிள்ளை, அந்த பிள்ளையை நம்ம அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து, அதுக்கு தேவையான உணவை கொடுத்து, அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மற்றும் காரியங்களை கொடுத்து அதை நம்ம வளர செய்கிறோம். அதுக்குள்ளாக எதுவும் புதுசா வரல, அதுல என்ன இருக்குதோ அதுதான் வளருது. அதே மாதிரி நானும் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாக்கா அவருடைய கிருபை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த கிருபையிலே நான் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல அந்த கிருபையிலே நானும் நீங்களும் வளர வேண்டும். ஒரு அழகான வசனம் எபேசியர் 2:4-5 காணப்படுது. இந்த கிருபையை பற்றிய ஒரு அழகான ஒரு வரையறையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2 கொடுத்திருக்கிறார். இந்த எபேசியர் 2 நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஆனால் இது ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது இந்த கிருபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இதிலே கிருபை எப்படிப்பட்டது, கிருபை எதற்கானது, கிருபை எப்படி எனக்கு வாழ்க்கைக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிருபை எனக்கு என்னெல்லாம் செய்யும், கிருபைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு லிஸ்டை, ஒரு கேள்விகளுக்கு பதிலாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அல்லது வளரல அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறதாக, ஊனமுறை செய்கிறதாக காணப்படுகிறது. ஆனால் என்னுடைய இந்த நாளின் பிரசங்கத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே எப்படியாக நான் கிருபையை புரிந்து கொண்டு இந்த கிருபையானது எப்படியாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எனக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கிருபையானது என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு வாழ்வாதாரமாக காணப்படுகிறது. அதாவது இந்த இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு மண் இருக்குது, அதுல நாம என்ன பண்றோம், விதையை போடுறோம், அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுறோம், அது விளைகிறது. இதுதான் ஒரு செடி வளர்கிறதுக்கான ஒரு நோக்கம், ஒரு செடி வளர்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ப்ராசஸ், அப்படிதான் இருக்கும். ஆனால் கிருபை என்றது எப்படி இருக்குன்னாக்கா, கிருபை என்றது காற்றை போலவும், வருகிற வெளிச்சத்தை போலவும், வருகிற தண்ணீரை போலவும், மண்ணை போலவும் காணப்படுகிறது. எதற்கென்று சொன்னால், இந்த செடி அதிலே வளர வேண்டும். அதே மாதிரி நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவிலே காணப்படும் பொழுது, பிறந்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் வளருவதற்காக
கிருபை எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது தான் சொன்னேன். சொல்றது ஆராதனை வேலை சகோதரர் சொன்ன ஆராதனை நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் அடிக்கோட்டு காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறது. கிருபை எதற்கும் போதுமானதா இருக்கிறது. கிருபை என் வாழ்விற்கு என் வாழ்விலே நான் எதிர்பார்க்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் கிருபை எதிர்பார்ப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் அது நடக்கும். என்னன்னா நான் என் வாழ்க்கை நான் பார்த்து நடக்கிற வாழ்க்கை கிடையாது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற லிவ் பை சைட் நாட் லிவிங் பை ஃபெய்த் நாட் பை சைட். நான் பார்த்து நடவாமல் தரிசித்து நடவாமல் நான் விசுவாசித்து நடக்கிறபடினாலே கிருபை என்னை வளர செய்கிறதா இருக்கிறது. கிருபை என் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை என்பது நம்முடைய வரலாற்றிலே, ஒரு கிறிஸ்தவ வரலாற்றிலே, ஒரு இந்திய ஒரு உலக தேசத்தின் வரலாற்றிலே மிக முக்கியமான வார்த்தை. ஏன் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் உண்மையாகவே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண தேவனை ஜனங்கள் கண்டாங்க. அது வரைக்குமாக கிருபை உள்ள தேவனை அவங்க விசுவாசித்தாங்க, கிருபை உள்ள தேவனை எதிர்பார்த்தாங்க. தேவனுடைய கிருபை அநேக அதிசயங்கள் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கிருபையை அவர்கள் கண்டார்கள். ஏன்னாக்கா அவர்தான் கிருபை, அவரிலிருந்து வருகிறது தான் கிருபை, அவர் நமக்கென்று கொடுப்பதுதான் கிருபையாக காணப்படுகிறது. அப்போ இந்த கிருபை எப்படியாக வேலை செய்கிறது? அப்போ முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? விசேஷமாக இந்த வசனத்தை வாசிப்பாங்க. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5 பார்க்கும்போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் மருத்துவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஓகே, கிருபை என்றால் என்ன? ஒரு தமிழ் அர்த்தம் என்ன சொல்லுகிறதுனாக்கா, கிருபை என்பது தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு, தகுதி இல்லாத ஒரு நபருக்கு காட்டப்படும் தயவு. தேவனுடைய தயவு தான் கிருபை. நான் அதை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, ஆனால் தேவன் என்னை கொடுத்துருக்கிறேன். ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கும் சொன்னாரு, நல்லா பாட தெரிஞ்சவன் தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் ஆராதனை செய்ய முடியாது. ஜேசுதாஸ், எம்கே பால், அப்படி போன எஸ்பிபி அப்படி போட்டு ஆராதனை செய்யணும். நல்ல அழகான உடைகள் அணிந்தவர்கள், அழகாக இருக்கிறவர்கள் தான் ஆராதனை செய்யணும். அழகா தோற்றத்தின் வழியாக அவங்களுடைய பார்வைக்கு இன்பமா இருக்கிறவங்க, அழகானவங்க தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு யார் அழகா இருக்கிறா? உங்க சினிமா ஹீரோ பாப்பீங்க, அவங்க அழகா இருக்கிறான்னு சொல்லுவீங்க. அந்த நடிகர் அழகா இருக்க, இந்த நடிகர் அழகா இருக்க, அவங்க தான் இங்க நின்று ஆராதனை செய்யணும். அல்லது டேலண்ட் உள்ளவதான், நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ளவங்க தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் தான் அவங்க உட்காந்துருக்கணும். நான் உட்காந்து வாசிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி தகுதி இல்லாத என்னை, தகுதி இல்லாத உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி என்னை அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை எனக்கு தந்து என்னை மற்றவர்களுக்கு ஈடாக அல்ல, மற்றவர்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார். தான் சொல்றாரு, உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற தகுதியை காட்டிலும் என் தகுதி அப்பாற்பட்டது. எல்லாருக்குமே ஒரு கிரேட் இருக்கு. ஏ கிரேட், ஏ பிளஸ் கிரேட், ஏ மைனஸ் கிரேட், பி கிரேட், பி பிளஸ் கிரேட், பி மைனஸ் கிரேட், சி கிரேட், சி பிளஸ், சி மைனஸ். அடுத்து டி ஃபார் டேவிட் இல்ல, டி கிரேட், டி பிளஸ் கிரேட், டி மைனஸ் கிரேட். நம்ம கேட்டகரி டி கிரேட், சி கிரேட், ரட்சிக்கப்படுவது முன்பதாக. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கிரேட் இருக்குது. அதுதான் ஓ, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பி அவருக்காக நான் வாழ்ந்து அவர் எனக்குள்ளாக உழைக்கும் பொழுது, நான் இந்த கேட்டகரியில வராதபடிக்கு கர்த்தர் என்ன வேற ஒரு கேட்டகரியில வைக்கிறாரு. அதான் அவருடைய பரலோகத்தின் பிள்ளையாக வைக்கிறாரு. என்னுடைய குடியிருப்போ உலகத்துல கிடையாது. என்னுடைய சிட்டிசன்ஷிப் பிலாங்ஸ் டு ஹெவன். என்னுடைய குடியிருப்பு இந்தியாவில இல்ல, என்னுடைய குடியிருப்பு மாதவரத்துல கிடையாது. என்னுடைய குடியிருப்பு அலெக்ஸ் நகர்ல கிடையாது. குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பி கிளியர் அபௌட் தட். நம்முடைய குடியிருப்பு, ஒரு பாட்டு இருக்குது, இந்த இது வாடகை வீடு தான், ஆனா நமக்கு பாட்டு ஞாபகம் இல்ல, ஒரு பாட்டுல இருக்கிறானா, நம்ம கூட இருக்கிற இந்த இடம் இது வாடகை வீடு. இதுல நாம் வாழ்ந்து முழுமையாக இங்கே இருக்க போறது இல்ல, நாம் மரித்து நாம் வேற இடத்துக்கு நேராக கடந்து போகிறோம். அந்த கடந்து போவதற்காக என் வாழ்க்கையில இந்த உலகத்திற்கும் நான் நித்தியத்தில் வாழ்வதற்கும் தேவன் எனக்கு பரிசாக தருகிறது தான் இந்த கிருபை. கிருபைன்றதை ரொம்ப சிம்பிளா பார்க்காம கிருபைன்றத ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க ஆரம்பிக்கணும்.
ஏன்னா அப்போஸ்தலர் சொல்றாரு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க, ஆனா அதை செய்து முடிக்க முடியாதனால நீங்க கிருபையிலிருந்து கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா. கிருபையிலிருந்து விழுந்தோம் என்று சொன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா நானும் நீங்கள் நியாய தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். ஆகினால இந்த கிருபை இந்த உலகத்திலே மாத்திரம் காக்கிறதுக்கு வலிமை கொண்டதில்ல, கிருபை என்னை நித்திய ஜீவனுக்கும் என அழைத்துக் கொண்டு செல்லும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபை எனக்காக விளக்கப்பட்டிருக்கிறது, பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது பிரத்யட்சமாக அவர் மூலமாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது இந்த கிருபையை என்னால சம்பாதிக்க முடியாது, இந்த கிருபையை என்னால வாங்க முடியாது. இந்த கிருபைக்காக ஒரு தொகையை நான் பேசுவேன் என்று சொன்னால் நான் தேவனை மட்டுப்படுத்துவதாய் காணப்படுவேன். கிருபைக்கு விலை இல்லை, கிருபை முற்றிலும் இலவசமானது. அப்ப நீங்க கேட்கலாம், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு அதுக்கு மேல வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. யாருக்கிட்ட தாழ்மையா இருக்கணும், எப்படி தாழ்மையா இருக்கணும், எப்படி தாழ்மையா இருந்தா அவருக்கு கிருபை கிடைக்கும். நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். சோ பார்க்கும் பொழுது, ஆனால் கிருபை, தேவனுக்கு வருகிற கிருபை, அதற்கு நாம் ஒரு விலை வைத்தோம் என்று சொன்னால், நான் இது பண்றேன் ஆண்டவருக்காக, நான் இதை செய்யறேன், அப்ப எனக்கு கிருபை கிடைக்கும். நான் ஆண்டவருக்காக இதை பண்ண போறேன், ஆண்டவருக்காக இதை பண்ண போறேன், ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் என்று சொன்னால், நானும் நீங்களும் நம்முடைய வாயில நம்முடைய ஜீவன் பொய்யாய் காணப்படும் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்காக நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அவருக்காக வாழத்தான் முடியும், வேற எதுவும் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அதாவது எப்படின்னாக்கா, யாரோ ஒருத்தர் என்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், என்னை யாரோ ஒருத்தர் உயிர் கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன சொல்றது, என்னை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு எனக்கு உயிர் கொடுத்து என்னை காப்பாற்றி, எனக்கு ரத்தம் இல்லாத அவர் ரத்தம் எல்லாம் கொடுத்து அவரை நான் நல்லா ஸ்டடி ஆன பிறகு அவர்கிட்ட கூப்பிட்டு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி எப்படி இருக்கும்? எந்த கேஸை பத்தி கவலைப்படாம, எதை பற்றி யோசிக்காம, என் உயிரை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் என்னை சேர்த்து பண தேவை, பொருள் தேவை அனைத்தையும் செய்த ஒரு நபருக்கு நான் என்ன பண்றேன், எவ்வளவு தந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில அனைத்தையும் தந்த தேவனுக்கு, என் கிருபையை தந்த தேவனுக்கு, கிருபையின் மூலமாக அனைத்தையும் தந்த தேவனுக்கு நான் மறுபடியுமாக எதையுமே செலுத்த முடியாது. ஆனால் இந்த கிருபை முதலாவதாக எதற்கு எதிராக வைக்கப்படுகிறது சொன்னால், பாவத்திற்கு எதிராக வைக்கப்படுகிறது. இந்த கிருபை பாவத்தை ஜெயிக்க உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொன்னால், இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து வற்றி போகாத ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுது. கிருபை காலி ஆயிடாது ஆண்டவர்கிட்ட இருந்து. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற, யோசிக்கிற, அனுபவிக்கிற, செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எதையா இருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு கிருபை குறைந்ததல்ல. நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த கிருபை அவர் மூலமாக என் வாழ்க்கையிலே கிரியை செய்ய அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. That is the power of grace. அதான் கிருபையினுடைய வல்லமை. என் வாழ்க்கையில நான் எதை செய்ய முடியும்னு நினைச்சாலும் நேரா ஆண்டுடைய கிருபைக்கு நேராக போயிடும். பிரதான எபிரேயர் 4:9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, பிரதான ஆசிரியர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும்படி கிடைக்கக்கூடிய கிருபைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனே தன்னுடைய மக்களுக்காக ஜீவ பலியானார். ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும் கிருபை. எந்த சமயத்துல எந்த மாதிரி கிருபை வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்ணயிப்பார். இந்த கிருபையை பற்றி அழகான வசனம், அழகான ஒரு 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 அதிகாரம் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம். இந்த கிருபையை பற்றி அவர் பேசுகிறதுக்கு முன்பதாக, இந்த கிருபை எப்போ வந்துச்சு, எந்த மாதிரி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிருபை வந்துச்சு சொல்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள்ல, முதலாம் வசனம், இரண்டாம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தால், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஏன் இந்த பின்னணியை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னால், ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. நீங்க கோல்டு வாங்க போறீங்க, இல்லைன்னா
டைமண்ட் வாங்க போறீங்க, போய் பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், அதை போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க சொன்னால், அல்லது கோல்டு ஷாப்பை வெளியே நீங்க பார்த்திருப்பீங்க சொன்னாலும், ஒரு விஷயம் நீங்க நல்லா கண்டுபிடிப்பீங்க. இந்த கோல்டு ஷாப்ல இந்த கோல்டு வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள், அப்புறமா இந்த டைமண்ட் அந்த ஜுவல்லரி அந்த ஜவுளிகள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எதுவுமே வெள்ளை கலர்ல இருக்காது. ஆமாவா இல்லையா? கரெக்ட். ரெண்டாவது, மஞ்சள் கலர்லயும் இருக்காது. ஆமாவா இல்லையா? என்ன கலர் இருக்கும்? ஒன்று சிகப்பு கலர் இருக்கும், இல்லைன்னா பிளாக், டைமண்டா இருக்கும் என்று சொன்னால் பிளாக் கலர் இருக்கும், அல்லது வெள்ளி என்று சொன்னால் ப்ளூ கலர்ல இருக்கும். இதுதான் கலர். கோல்டுனா ரெட்டு, டைமண்ட்னா பிளாக், வெள்ளினா ப்ளூ. பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் போய் பார்ப்பாங்களா? இதெல்லாம் தான் பார்க்கணும். ஏன் அந்த கோல்டையும் அந்த டைமண்டையும் அந்த வெள்ளியும் வந்து ரொம்ப விசேஷத்தோடு விளையாடப்பட்டது கருதுகிற காரியத்தை வந்து ஏன் டார்க் பேக்ரவுண்ட்ல அல்லது கருமையான ஒரு பின்னணியில வைக்கிறாங்க என்று சொன்னால், அதனுடைய பின்னணி கருப்பா இருந்தா மட்டும்தான், அந்த துணி கருப்பா இருந்தா மட்டும்தான், அது சிவப்பா இருந்தா மட்டும்தான் இந்த கோல்டனுடைய அழகும் ஜொலிப்பும் எவ்வளவு தெரியும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து எவ்வளவு டார்க் ஆகுதோ அவ்வளவு நான் வெள்ளையா தெரியுவேன். நான் வெள்ளையா இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷம், நான் வெள்ளையா இல்லைன்னு சொல்றேன். இத்தனை லைட் இருக்குல்ல, இத்தனை லைட் இருக்கு இருந்தும் இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய சட்டையும் அதுவும் மரிச்சாயிடும். மரிச்சாயிடுச்சுனாக்கா நான் வெள்ளையா தெரிய மாட்டேன், கருப்பா தெரியும், ரொம்ப கருப்பா தெரியும். நான் வெள்ளையா தெரியறதுக்கு என்ன ஆச்சு? இப்போ பாருங்க, அட பாவி சுயநலமானவனே, உங்க பின்னாடி மட்டும் என்ன போட்டிருக்க? பேக்ரவுண்ட். உங்க பின்னாடி வெள்ளை பேக்ரவுண்ட். நீங்க உங்க முகத்துல வந்து ஆணுடைய பிரச்சனை இருக்குது, அதாவது வெளிச்சமா இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. இங்க பார்த்தா என் முகம் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரணும்னு சொல்லிதான். ஓகே, எதுக்கு சொல்ல பார்த்தா, அந்த டார்க் பேக்ரவுண்ட் என்னன்றத புரிஞ்சாதான் அதுல வைக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பெற்ற ரத்தினத்தினுடைய அல்லது விலையேறப்பட்ட டைமண்டுடைய, விலையேறப்பட்ட முத்துடைய, விலையேறப்பட்ட கோல்டுனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அது எவ்வளவு ஜொலிக்குதுன்னு தெரியும். இதே உதாரணத்துக்கு டைமண்ட் எடுத்தீங்கன்னா, அது டைமண்ட் பக்கா வெள்ளையா இருக்கும், வேற கலரே இருக்காது அது. ஆனால் அது ஒரு கருப்பு துணியில வச்சாதான் அதனுடைய ஜொலிப்பு தன்மை எப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த கிருபை, விலையேற பெற்ற தேவனுடைய ஐஸ்வர்யமாய் காணப்படுகிற இந்த கிருபை, அது நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்திலே வைத்து பார்த்தாதான் நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்காலத்துல காணப்படுகிற கிருபை எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு தெரியும். எப்படி இவர் சொல்றாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எங்க இருந்தீங்க? அக்கிரமத்துல இருந்தீங்க, பாவத்துல இருந்தீங்க. நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், உலக வழக்கு இருந்துச்சு, அதாவது உலக சிநேகம், கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்து அதிகார பிரவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். ஓகே, இன்னைக்கு தான் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன், ரெண்டு விதமான ஆவிக்கேற்றபடி நடக்கலாம்னு பார்த்தேன். எப்படி? கலாத்தியில சொல்லப்படுற ஆவிக்கேற்றபடி நடங்க என்று சொல்றது பரிசுத்த ஆவியானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லுகிற ஆவி என்ன ஆவினாக்கா, அது உலகத்தின் ஆகாயத்து கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவி. பிசாசுக்கு ஏற்றபடி நான் நடந்து கொண்டு வந்தேன். அக்கிரமம் செய்த, பாவம் செய்த, உலக வழக்கம் இருந்துச்சு, பிசாசுடைய பிடியில அவனுக்கு ஏற்றவன் நடந்து கொண்டேன். நான் முற்காலத்திலே ஐந்தாவதாக மாம்ச இச்சை எனக்கு இருந்துச்சு, ஆறாவதாக மாம்ச மனசும் இருந்துச்சு, சுபாவத்தினாலே ஏழாவதாக கோபாக்கினை பிள்ளைகளாயிருந்தோம். 7 காரியங்கள். நான் முற்றிலும் பாவியாயிருந்தேன். அப்போஸ்தலன் சொல்றாரு, பாவியிலே the chief sinner. ஏன் chief? 7 காரியங்கள்: அக்கிரமங்கள், பாவங்கள், உலக வழக்கம், நான்காவதாக ஆகாயத்துக்கு பிசாசுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கை, ஐந்தாவதாக மாம்ச இச்சை, ஆறாவதாக மாம்ச மனசு, ஏழாவதாக பார்ப்பது மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தீங்க. இந்த டார்க்னஸ், இந்த கருப்பு துணியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை வைக்கப்பட்டிருக்கிற அப்படி இருந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை எவ்வளவு வெளியேறப்பட்டிருக்கு தெரியும். சொல்லுவாங்களே, பழச மறந்துட்டாங்க. அவன் எங்க இருந்து வந்தான், என்ன பண்ணிட்டான்? அவன் மறந்துட்டான். அவன் ஏன் கூட இருந்தான்,
இப்படிதான் இருந்தான், சாதாரண ரோட்ல நடந்து போனான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு கார் வச்சுன்னு என்ன பண்றது இல்ல, நம்மள எட்டி கூட பாக்குறதுல. என்ன சொல்றாங்க, பழச மறக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கிருபை அப்படிப்பட்ட கொடூரமான பாவத்திலிருந்து, பிசாசின் பிடிவிலிருந்து, சாபத்திலிருந்து என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே விலையேறப்பட்டதினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவரை அப்பா பிதாவின் கூப்பிடுற அளவுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அப்போ 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது தேவனோ, ஆங்கிலத்துல பட் காட், ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். பட் அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப அதை நோட்டீஸ் பண்ணணும். நீங்க 7 விதமான ஒரு சூழலை காணப்படுறீங்க. பரிபூர்ணமான பாவமும் அவனுடைய பிசாசுடைய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருந்தீங்க. பட் காட், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமான சூழ்நிலை, அதாவது இருளான சூழ்நிலை, வெளிச்சமில்லாத சூழ்நிலை, நம்மளுக்கு கரடுமுரடான பாதையிலே, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கரடுமுரடான பாதை, இந்த கடினமான சூழ்நிலை, அல்லது வியாதி, அல்லது உலக பிரகாரமான அல்லது சரீர பிரகாரமான கஷ்டமா இருக்கலாம், உணர்வு பூர்வமான கஷ்டமா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய கஷ்டமா இருந்தாலும், இந்த எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், பாடா இருந்தாலும், சூழ்நிலையா இருந்தாலும், இது எதை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய கிருபை பலமாய் விளங்குவதற்காக பயணிக்கிறது. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பாடு, என்னுடைய கஷ்டம், இதெல்லாம் எங்க போய் முடியும்னா, அது முடியும், நல்லா புரிஞ்சுக்கணும். அது எங்க போய் முடியுது பார்த்தா கிருபையில முடியுது. அந்த கிருபை தான் முடியும் நினைச்சீங்கன்னா கிடையாது, கிருபையில முடியல. கிருபையில ஒரு புதிய துவக்கத்தை தேவன் தருகிறார். அந்த கிருபையின் துவக்கம் எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா மகிமையில முடியும். இரக்கத்தில் ஐஸ்வரமாய் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்க ஆண்டவர் தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். ஆண்டவர் தான் முதலாவது செய்யறார். யாருமே நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்துவே என்னாச்சு, நீங்க மல்கியா வரைக்கும் வரல, என்ன பண்ணுங்க, 4 வருஷம் ஒரு கேப். கரெக்டா மத்தேயு 1:23 வசனத்துல இம்மானுவேல் என்ன பண்ணிடணும், கரெக்டா யாருமே சொல்ல, அவரே வராரு. யாருமே அவரை கூப்பிடல, அவரே வர. அநேகரோட காத்து கொண்டிருந்தாங்க, ஆனா யாரும் கூப்பிடல அவரை. யாரும் அவரை நீங்க வாங்க ஆண்டவரே சொல்ல. யாருமே எங்கள் பாவத்தின் கிருபாதார படி நீங்க தான் சொல்லிட்டு ஆண்டுட்டு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என்னக்கா கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத எனக்கு அக்கிரமத்திலே, பாவத்திலே, பிசாசுடைய ஆவிக்கு ஏற்றபடி, மாம்ச இச்சினாலே, மாம்ச மோகத்தினாலே, மாம்ச மனசினாலே, சுபாவத்துக்கு ஏற்றபடி பாவிகளாய் இருந்த நம்மை, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை, இந்த கிருபை தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை, விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, அப்படியே நீங்க எபிரேயர் பாகத்துல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாங்க, விலையேறப்பெற்ற இயேசுவை எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்திருக்கிறார். மற்ற மைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, இந்த மைக் மட்டும் இருக்கும். விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவை கிருபை மூலமாக அவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை ரட்சித்தார், இயேசு என் பாவங்களுக்காய் மரித்தார், இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக உயிர் திறந்தார் அப்படிங்கிறது அது பழைய கதை. இதாவது வேற ஏதாவது நல்ல வசனமா சொல்லுங்க, வேற ஏதாவது நல்ல பிரசங்கமா பண்ணுங்க, வேற ஏதாவது நல்ல ஒரு நல்ல அப்படியே சிக்கன் 65 மாதிரி ஒரு இல்ல. என் ரட்சிப்பை காட்டிலும் பெரிய சுவிசேஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரட்சிப்பை காட்டிலும் பெரிய பிரசங்கம் உலகத்துல எதுவுமே கிடையாது. என் ரட்சிப்பை காட்டிலும் பெரிய சாட்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில கேன்சர் மறையல, என் வாழ்க்கையில மறிச்ச நான் உயிரோடு எழுச்சிக்கலாம், என் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதம் வேணா நடக்கலாம். ஆனால் அது எல்லாத்தை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால் இயேசு என்னை ரட்சித்தார். இதை விட பெரிய அற்புதம், அதிசயம் உலகத்துல இதுவரைக்குமா வெளிப்படும் அடையாளங்கள் இருக்குது. வானங்கள் செங்கடல் பழக்கிறது, செங்கடல் மூடுறது, யோர்தான் குவியலாய் நிற்கிறது, எரிகோ, எல்லாவற்றை பாட்டிலும்
எகிப்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி மீட்டு தாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போனார். அதான் மெசேஜ். அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும், எந்த மாதிரி அற்புதம் ஆண்டவர் என்ன செய்து முடித்தாலும், ஆனா என்னுடைய கான்செப்ட் எங்க வந்து நிக்குதுனாக்கா, பாவத்துல இருந்தேன் என்னை பரிசுத்தவானா மாத்தினாரு, அநீதியில இருந்தேன் என்னை நீதிவானாக மாத்தினாரு, அசிங்கமா இருந்தேன் அவருடைய கிருபை நைசுத்தத்தை அழகுபடுத்துகிறாரு, நான் பன்றிகள் மத்தியிலே காண்டப்பட்டேன் அவர் என்னை கட்டி அணைத்தார். ரட்சிப்பு. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த சுடுகாட்டிலேயே ஆண்டவர் வரணும்? Why? What motivated God to act in his graveyard on our behalf? அக்கிரமங்களில் மரித்தவனாய் இருந்த உங்களிடத்துக்கு வராருல. மரித்தவர் எங்க வாசப்படுவாங்க? இடுகாடு, சுடுகாடுல வாசப்படுவாங்க. ஏன் இப்படிப்பட்ட கொடூரமான இடத்திற்கு நேராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும்? ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், 4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படும் தேவனுடைய தயவு. இரண்டாவதாக, ஏன் அந்த கிருபை எனக்கு காண்பிக்கிறாரு? ஏன்? மிகுந்த அன்பினாலே. Because of his great love. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ரெண்டு அன்பு இருக்கு. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இந்த கிருபையும் தேவன் அன்பும் அப்படியே கட்டப்பட்டதா இருக்கும். ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால்தான் எனக்கு உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த பேக்ட்ராப், இந்த பின்னணி, இந்த கருப்பு துணி, இந்த அக்கிரமம், பாவம், இந்த மற்ற காரியங்கள், பிசாசு ஆவி கேட்டு நடக்கிற காரியங்கள் எல்லாம் அசிங்கமா இருந்த, அழுக்கா இருந்த, அலங்கோலமா இருந்த என்னை அவள் அன்பினாலே என்னை அழகுபடுத்துகிறார். அதான் பிராடிகல் சன்ல இளையகுமார் வழக்கில் நடக்குது. பன்றியின் நாத்தம், உணவில்லாமையினால ஒரு நாத்தம். அவன் அசிங்கமாய் காணப்படுகிறான். அநேக நாட்களாய் அவனுக்கு உணவில்லை, சரியான சாப்பாடு இருக்காது, வாய் நம்முடைய பாஷையில வாய் நாரும், சரியான உணவு, சரியான காலங்கள் கிடையாது. தாடி வளர்த்திருப்போம், குளிச்சிருப்பான குளிச்சிருக்க மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த இளையகுமாரனை தகப்பன் வந்து கட்டி அணைக்கிறார், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். நீ குழந்தைகளை கொஞ்சம், ஏன் நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் குழந்தைங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்க. அது கருப்பா இருந்தாலும் கொஞ்சுவாங்க, அது வெளுப்பா இருந்தாலும் கொஞ்சுவாங்க, அது எலி மாதிரி இருந்தாலும் கொஞ்சுவாங்க, அது பூனை மாதிரி இருந்தாலும் கொஞ்சுவாங்க. எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும், யார் வேணாலும் ஒரு குழந்தை, ரோட்ல பாக்குற குழந்தையோட கொஞ்சுவாங்க. இந்த பைக்ல போயிட்டு இருக்கும் குழந்தையில அந்த குழந்தையோட கொஞ்சுவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தை நல்லா நல்லா பக்கத்துல போனா அந்த பால் நாத்தெல்லாம் அடிக்க கூடாது, நல்ல ஆக்சிஸ் ஸ்ப்ரே தான் அடிக்கும். இல்ல, அது அன்பு இல்ல. அந்த குழந்தை கக்கா பண்ணிட்டு கக்கால இருந்தாலும் அந்த குழந்தைய அள்ளி அணைத்து அதை கழுவி சுத்தம் பண்ணு பாத்தீங்களா, அதுதான் அன்பு. இன்னைக்கு அநேக என் கூட கல்யாணம் ஆனவங்க ஒரு சில பேர், அவனுடைய குழந்தைகளை வந்து இப்படி கழுவுறாங்க, இப்படி. அது அன்பா எனக்கு தெரியல. ஆனால் அன்பு அழுக்கா இருந்தாலும் அது மலர்கிறதாய் காணப்படும். ஏன்னா அந்த அன்பு தனியா வரல, அது வேற ஒண்ணத்தை கூட்டிக்கிட்டு வருது. என்னத்தை கூட்டிக்கிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிருபையை கூட்டிகிட்டு வருது. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. கோபாக்கினேன் பிள்ளை பாருங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கோபாக்கினேன் பிள்ளைகளா இருந்தோம். 3வது கடைசி பகுதி, மற்றவர்களை போல கோபாக்கினேன் பிள்ளைகளா இருந்தோம். அடுத்த வருஷத்துல அன்பு வருது. அதுக்கு நடுவில் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, அந்த கோபாக்கினையை அவர் நம்ம மேல காட்டாம, அந்த கோபாக்கினை தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கென்று அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து மேல காண்பிக்கிறார். அதுதான் சிலுவை. சிலுவையை பார்க்கும் போது நினைச்சுக்கோங்க, என்னுடைய கிருபை. இதுக்கு நான் எந்த விதமான தகுதியும் கிடையாது. என் வாழ்க்கையில
எந்த பாடுகள் நேராக எனக்கு கடந்து சென்றாலும், எந்த சூழ்நிலை நேராக எனக்கு கடந்து சென்றாலும், எந்த பரிணாம வளர்ச்சிக்கு நேராக எனக்கு கடந்து சென்றாலும் ஒன்றை மாத்திரம் மறந்துடாதுங்க, சிலுவையை மறக்காதுங்க. நீங்க ஞானஸ்நானம் போது முதலாவது சொன்ன வார்த்தை, சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால். அது வாழ்நாள் கொடுக்கிற வரைக்கும், சாகிற வரைக்குமாக. சிலுவை டாலர்ல இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சிலுவை டாலர் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சிலுவை உங்க பைக்ல சிலுவை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய வீடுகள் வெளியே சிலுவை பிசாசாராம சிலுவை அது பெருசு கிடையாது. வாழ்க்கையில சிலுவை இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவை தூக்கிண்டு வா, இல்லைன்னா அவனால வர முடியாது. ஏன்னா சிலுவை தான் உன்னை பரலோகத்துக்கு நேராக நடத்தி செல்லும். அப்போ அவர் ஏன் கோபாக்கினையின் பிள்ளையா இந்த நம்மை அன்பு கூர்ந்தார்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்ம மேல வைத்த அன்பு பெரியது. அன்பு கூறணும், ஆனா அன்பு கூற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை என்ன தடுக்குதுனாக்கா, அவர் நீதி உள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அக்கிரமத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். அதற்கான ஒரு நியாய தீர்ப்பு நடைபெற்றே ஆக வேண்டும். அதற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலிதான் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கப்பட்ட கிருபாதார பலி. அந்த பலியின் மேலே என்ன நடக்குது? அவருடைய கோபாக்கனை சாபம் முழுவதுமாக போச்சு. ஆனா அந்த அழகு என்னவென்று சொன்னால், இந்த கோபாக்கனையும் அந்த சாபமும் அந்த மரணமும் பிசாசும் நியாயப்பிரமாணமும் இயேசுவை மேற்கொள்ள முடியல. இயேசுதான் அதை மேற்கொள்றார். அதான் போன வாரம் கொண்டாடணும், உயிர் திறந்த நாள். அதை மேற்கொண்டு வந்து நிக்கிறார் பாத்தீங்களா? அவரை நான் பார்க்கும் போது, அவரை நான் நம்பும் போது, இயேசு என் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், கிருபை என் வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கும். கிருபையின் வாழ்க்கையிலே நிச்சயமாக காணப்படும். மாத்திரமல்ல, எவ்வளவு இதுதான் அவருடைய அழகான மகத்துவமான கிருபை. 5ஆம் வசனத்திலே, அக்கிரமங்கள் மறுத்தலாய் நம்மை கிறிஸ்துவோடே உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கிற ஒரு அன்பு கிருபை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, 6ஆம் வசனம், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். மரித்தவர்களாக இந்த சுடுகாட்டுல இருந்த எண்ணெய் எடுத்து அன்பினாலே அவரோடு கூட உட்கார வைக்கிறார். கிருபை ரீலொகேஷன் நடக்குதுங்க. அப்படியே சுடுகாட்டு அப்படியே நான் சுடாத காடுக்கு போனோம். என்ன காடு? நரகம். ஆனால் இந்த வழிக்கு போகாதபடி அந்த வழியை பிளாக் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? மேல கூட்டிட்டு போறார். அவருடைய சொந்த இடத்திற்கு அவரோடு கூட உட்கார வைக்கிறார். பரலோகத்திலே உட்கார வைத்திருக்கிறார். முதலாவதாக கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவனால் காட்டப்படும் தயவு. இரண்டாவதாக, ஏன் ஒரு கிருபையை காட்டணும்? ஏன் கிருபையை காட்டினா? அவருடைய நம்மே வைத்த அன்பு பெருசு. மூன்றாவதாக, கிருபை என்ன பண்ணுது? என்ன ரீலோகேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு உட்கார வைக்கிறது, உன்னதங்களை உட்கார வைக்கிறது. எப்படி நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உன்னதங்களை உட்கார்ந்து இருக்க முடியும்? How can we be seated on earth? How can we be seated on earth, heavenly places while living on earth? எப்படியாக நான் பரலோகத்துல இருக்கிறேன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா நான் உலகத்துல தான் இருக்கிறேன். இந்த தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சியின் இந்த காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க இந்த சர்ச்சினுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணலாம்? Facebook மூலமா, அந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமா என்ன பண்ணலாம்? யூடியூப் மூலமாவும் நீங்க கேட்கலாம், பார்க்கலாம். நீங்க அதுக்காக நீங்க சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. அது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. ஆனால் ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வளர்ச்சி அல்லது என்னன்னாக்கா, நீங்க பரலோகத்துல அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்திலே வாழுகிற நீங்கள் உங்களால வாழல, அவருடைய கிருபையினால வாழ்றீங்க. உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனா அவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். கிடையாது. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விதான். ஆனால் ஒன்று நிச்சயம், கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல,
அவரே என்று சொல்லத்தக்கதாக அவர் எனக்குள்ளாக பிறத்திருக்கிறார். எப்படி நான் இங்க உலகத்தில் இருக்கும்போது எப்படி நான் உன்னதத்தை உட்கார வைக்கப்பட முடியும்? அவருடைய கிருபை இருந்தால் அதை செய்ய முடியும். அதனால நான் அப்பவே சொன்னேன், கிருபை கிரேஸ் ரிஸ்கி பிசினஸ். கிருபை மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னாக்கா கிருபை இலவசமானது. கிருபை ரொம்ப முக்கியம். கிருபைக்கு கிரியை செய்ய முடியாது. கிருபைக்கு கிரியை செய்வது என்று சொன்னால் எப்படின்னாக்கா, நீங்க இன்னைக்கு அப்படி பண்றாங்க. ஆனா என் காலத்துல எல்லாம் வந்து நான் ரொம்ப காலம் கிடையாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தாங்க பர்த்டே வந்து யாருக்குமே தெரியாது. யாருன்னா வந்து 10 ரூபா 20 ரூபா 100 ரூபாய் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா உண்டு, அப்படிதான். ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. அவங்களே போய் சொல்றாங்க, நாளைக்கு என் பர்த்டே வருது. என்னது நாளைக்கு பர்த்டே, இந்த மாதிரி ஐயோ அது வேற, இது வேற லெவல்லாம் இருக்கும். அப்படி சரி இந்த வாரம் நிறைய செலவு இருந்துச்சு, இந்த மாசம் நிறைய செலவு இருக்குப்பா. உடனே கேட்பீங்க, என்ன செலவு? பிறந்த நாள் வேற ட்ரெஸ் எடுக்கணும். என்னது ட்ரெஸ் எடுத்து காசுடா, ட்ரெஸ் எடுத்து கொடுறான்னு சொல்றோம். ஒருத்தங்க நமக்கு ஒரு வெளியேற பெற்ற ஒரு கிஃப்ட் தராங்க. கிஃப்ட் வாங்கிட்டு என்ன வேலை இல்ல, கிஃப்ட் இஸ் கிஃப்ட், பரிசு பரிசு தான். அது விலை எந்த விலையா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு ஏழை விதவை வந்து இயேசு கிறிஸ்து ஆலயத்துல வந்து 2 வெள்ளி காசுகளை வந்து போடுறா. தன் ஜீவனத்துக்கு உண்டானவெல்லாம் போடுறா. எவ்வளவு போட்டாங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு எப்படி போடுறாங்கன்றது இயேசு கிறிஸ்து. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரத்துல பேசிக்கிட்டு, நல்ல வளர்ந்த ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்ன ஒரு காரியம் ரொம்ப துக்கம் அடைய செஞ்சது. சொன்னாரு, விசுவாசிலாம் ரொம்ப திட்டு பசங்க. எனக்கு அதுலயே ஒரு மாதிரி, ஏன் அப்படி சொல்றாரு? இல்ல நான் சர்ச்சு 82ல ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. ஓ சரி, 82ல 10 ரூபா போட்டான், நீங்க 2019 இன்னைக்கு 10 ரூபா தான் போடுறான் அப்படின்னு. ஓ சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஜிஎஸ்டி எல்லாம் போடுறா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் போட வேண்டியதுதானே? சொன்னேன், ஐயா எங்க சர்ச்சில் வந்து ஹவுஸ் கீப்பர்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்கிறாங்க, டெய்லர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்க வெயில நிற்கணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்க சந்தோஷமா கொடுக்குறாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க, நல்லாவே தெரியும். அந்த காசை ஒருபோதும் நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். அந்த காசை ஒருபோதும் வீண் செலவு நான் செலவு பண்ண மாட்டேன். அந்த காசை ஒருபோதும் நான் கேவலமா பார்க்க மாட்டேன். ஏன் என்று சொன்னால் அவன் எனக்கு கொடுக்கறது இல்லை, அவன் கர்த்தருக்கு கொடுக்கறது. உடனே அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? 10 ரூபா கொடுக்குறாங்க, அலட்சியப்படுத்தாதுங்க. ஆண்டவர் அதை பெருசா பார்ப்பாரு. ஏன்னா ஆண்டவர் தான் காணிக்கையை வந்து என்ன பண்ணும், மதிப்பிடணும். ஊழியக்காரர் நீங்க கொடுக்கிறது ஊழியக்காரன் இல்லை, தேவனுக்கு. அப்போ நான் சொன்ன ஒரு காரியம், அப்போ நீங்க சர்ச்சில் யாருக்கெல்லாம் யாருடைய காரியங்கள்லாம் நீங்க கடந்து யாரெல்லாம் நிறைய சொல்றோம் அவங்களெல்லாம் செய்வேன். ஓ சரி. அப்ப சொன்னேன், ஐயா என் வயசு நான் சொல்லக்கூடாது, என் வயசு தான் உங்களுடைய, என் வயசை விட நீங்க அதிகமான நாட்கள் நீங்க ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், அவங்க கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் குன்னூர்ல நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, ஞாபகம் இல்லை, இடத்துல ஊழியம் செஞ்சு இங்க விருந்தகர்கள் மாவட்டம் தான் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு பாட்டியம்மா வந்து கையில காணிக்கை கொடுத்தாங்க. 2 1 ரூபாயும் 1 2 ரூபாயும், ஆமா 2 1 ரூபாயும் 1 2 ரூபாயும் 1 10 ரூபாயும் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு அதை நான் வாங்கும் போது அவங்க கையில பார்த்தேன், அவங்க கையில ரத்தம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த கருவேலை மரம் அப்படின்னு இருக்குது, அந்த முள்ளு அதை பிச்சு
ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோ எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு 10 ரூபா சம்பளம். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, ஊழியக்காரை நடத்துகிறது, ஊழியக்காரர் வாழ்கிறது எல்லாம் அவருடைய கிருபை தான். நீங்க அவருக்காக செய்றீங்க, அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு. ஜனங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல ஜனம் உங்களுக்கு தேவனுக்கு தருகிறார்கள். அதை ஒருபோதும் என்ன பண்ணாதுங்க, அலட்சியப்படுத்தாதுங்க, அதை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஐயா, நீங்க ரொம்ப வயசான பாஸ்டர் மாதிரி பேசுறீங்க. வயசான பாஸ்டர்லாம் கிடையாது. என் மைண்ட் இப்படிதான். ஏன் நான் அனாவசியமா பெட்ரோல் போட்டு காணிக்கை காசுல ஊர் சுத்த மாட்டேன். அனாவசியமா காணிக்கை காசுல இதுவரைக்கும் ஒருபோதும் நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, நீங்க எப்படி தரீங்க, எந்த நிலைமையில் தரீங்க எனக்கு தெரியும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த கிருபையை புரியலனா, இந்த கிருபையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா, எனக்கு எவ்வளவு வந்தாலும் அது எனக்கு பத்தவே பத்தாது. கிருபையை புரிந்து கொள்வேன் என்று சொன்னால் எனக்கு கிருபை போதுமானதா இருக்கும். திரும்பி சொல்றேன், நான் கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிருபையை பற்றிய அறிவு எனக்கு இல்லை என்று சொன்னால், எனக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி, எத்தனை மனைவிகள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை வீடுகள், எத்தனை பங்களாக்கள், எத்தனை கார்கள் என்னவுள்ள இருந்தாலும் எனக்கு பத்தாது. கிருபையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? கிருபை போதும் என்று சொல்றார். ஏன்னா அந்த கிருபை என்றும் உள்ளது என்று சொல்றார். அந்த கிருபை தலைமுறை தலைமுறையும் இருக்குது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நான் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் அவருடைய கிருபை தான். நான் சாதாரண மனிதன், ஆனா கர்த்தர் என்னையும் உயர்த்தி அவருடைய உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, முதலாவதாக கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத மனிதனுக்கு காட்டப்படும் தயவு, அவரிடத்தில் வற்றி போகாத ஒரு அன்பு. இரண்டாவதாக கிருபை, ஏன் கிருபை அவர் என்ன தரணும்? மிகுந்த அன்பினாலே. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, what does that have to do with your spiritual life? கிருபைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சம்பந்தமும் கிருபைக்கு தான் இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக முடியாது, நான் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும், கலேசியர் 5:4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் விழுந்தீர்கள். நீங்க கிருபைக்காக எதையும் செய்ய முடியாது. ஏன்னாக்கா கிருபை உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ட்ரை பண்ணுது. நீங்கள் கிருபையை வேற ஒரு வழியின் மூலமாக, வேற ஒரு மார்க்கத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன, உனக்கு கிருபை, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நான் கிருபையிலிருந்து கீழே விழுவேன், fall from grace. அதனால நான் எப்பவுமே கிருபை சார்ந்தவனாக, கிருபையை நோக்குகிறவனாக, கிருபையை பெற்றுக்கொண்டவனாக என் வாழ்க்கையில் நான் செயல்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த கிருபை என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் என்னை அனுகூலமாக மாற்றித்தோம். கிருபை இருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை அனுகூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக கிருபை பாவத்தை பொறுத்துக் கொள்ளாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இன்றைக்கு சொல்லப்படுகிற அநேக பிரசங்கங்கள், அநேக கள்ள உபதேசங்கள், கிருபை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்றாங்க. வசனம் அப்படி சொல்ல. ரோமர் 6:3 சொல்றாரு, கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்கள் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்வோமா? கூடாதே. கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே என்று சொல்றாரு. அப்போ கிருபை ஏன் முக்கியம்? கிருபை ஏன் ரொம்ப என்ன கேட்கும்? கிருபை ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சியில முக்கியம் என்று சொன்னால், இந்த கிருபை எவ்வளவு வல்லமை என்று சொன்னால், இந்த கிருபை என் வாழ்க்கையினுடைய பார்வையை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை மாற்றி அனுபவித்து இயேசுவின் வாழ்க்கையில வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறதாக, வாழ்விடமாக மாற்றுகிறது. The habitat of spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியின் வாழ்விடம் கிருபை. கிருபை இருந்தால் ஆவிக்குரிய வளர்ச்சியில வாழ முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டும் என்று சொன்னால் கிருபை அத்தியாவசியம். ரோமர் 7 தமிழ்ல 6ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 7ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், Ephesians chapter 2 verses 6
in Tamil and 7 in English. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தமிழிலே 7ஆம் வசனம் ஆங்கிலத்திலே பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக, வருங்காலங்களில் கிருபையை விளங்க செய்வதற்காக அவர் என்னையும் உங்களையும் உட்கார வைத்திருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருனாக்கா, நித்தியமான காம்ப்ரிஹென்சிவ்லி முழுமையாக அவருடைய கிருபையினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியம் கிருபை. கிருபை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து டெய்லி யாரோ ஒருத்தவங்க ஏதோ கிஃப்ட் தந்துக்கிறாங்க, எல்லா செகண்டுக்கும் கிஃப்ட் தராங்க, எல்லா மணித்துளிக்கும் கிஃப்ட் தராங்க, எல்லா என்ன சொல்றது, எல்லா நிமிஷத்துக்கும், எல்லா மணி நேரங்களுக்கும், எல்லா நாட்களும் 365 நாளுக்கு 365 கிஃப்ட்ஸ் தராங்க. பாத்தீங்களா, அதுதான் கிருபை. மனுஷனால அப்படி தர முடியாது. தினந்தோறும் ஒரு கணவன் தன் மனைவிக்கு கிஃப்ட் தர முடியாது, தினந்தோறும் ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் தர முடியாது. ஆனால் தேவன் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு என்னவென்று சொன்னால் கிருபை. அது டெய்லி தராரு, பழச தரல, டெய்லி புதுசா தராரு. கிருபை புதுசு, டெய்லி புதுசு. இன்னைக்குரிய கிருபை நான் இன்னைக்கு அதை செலவழிக்க வேண்டும். அப்போ என் வாழ்க்கையில உற்சாகம், எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி எல்லாமே கிருபைக்கு நேராக மாற்றப்பட வேண்டும். நான் எதை எதிர்பார்த்தாலும் நீங்க அதெல்லாம் நடக்கலாம்னு பார்க்காதுங்க. ஒன்ன மட்டும் பாருங்க, கிருபை இருக்கு, கிருபையை பார்த்து கொண்டு சொன்னார், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மரியாதை எப்படி நடக்கும்? ஆண்டவரே கிருபை இருக்கு. எப்படி நடக்கும்? கிருபை இருக்கு. சோ ஆண்டவர் இந்த கிருபையினுடைய வெளிப்பாட்டை அவருடைய அன்பின் மூலமாக தெரியப்படுத்துவதாக அவர் காணப்படுறார். ஒரு நான் ஸ்டாப் கிஃப்ட்ஸ் தினந்தோறும் என் மேலே மழை மாதிரி அவர் பொழிய அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்போ? வருங்காலங்களில். கிருபையின் ஐஸ்வரியத்தை ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு பணம் மழை பெய்தால் அப்படி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாது சொல்றேன். இல்ல நீங்க நடந்து போயிருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு ஒரு 10,000 நோட்டு கட்டு வந்து என்ன செய்யும்? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மனுஷங்களை பார்ப்போம், ரெண்டாவது சிசிடிவி கேமரா பார்ப்போம். ஆனால் இந்த கிருபை பணத்தை விட பெருசு. இந்த கிருபை என் வாழ்க்கையை விட பெருசு. ஏன்னா கிருபை நித்தியமானது. நான்காவதாக, முதலாவதாக கிருபை என்றால் என்ன சொல்லுங்க? தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படும் தயவு. இரண்டாவதாக ஏன் கிருபை தராரு? மிகுந்த அன்பினாலே. மூன்றாவதாக கிருபை ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவை? என்னை மாற்றக்கூடிய வல்லமை கிருபைக்கு இருக்கிறது. நான்காவதாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும், இந்த கிறிஸ்தவ மதத்தை இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், மற்ற எந்த மதத்திலும், மற்ற எந்த மக்களுக்கும், மற்ற எந்த ஜாதிகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய கிஃப்ட இந்த கிறிஸ்தவத்துல கிருபையின் மூலமாய் நமக்கு தருகிறார். என்னன்னாக்கா, பரலோகம். கிருபை எனக்கு என்ன தரும்? பரலோகத்தை தரும். கிருபை எனக்கு என்ன தரும்? நான்காவதாக, what is wonderful about this grace? இந்த கிருபையிலே காணப்படும் அதிசயமான காரியம் என்ன? This guarantees heaven. தமிழ்ல கேரண்டி என்ன சொன்னீங்க? பரலோகத்திற்கான உத்தரவாதத்தை கிருபை தருகிறது. பரலோகத்திற்கான உத்தரவாதத்தை கிருபை தருகிறது. நானும் நீங்களும் அதுக்காக தான் ஆயத்தமாயிருக்கிறோம். நானும் நீங்களும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டு வரோம். நீங்க எதிர்பார்க்கீங்களா எனக்கு இல்லையான்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நாளைக்கு நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று உண்மை, அவர் வருவார், மேகங்களின் நடுவில் வருவார், எக்கால சத்தம் துணிக்கும்படியா வருவார். அவர் வந்ததை பார்த்தோன்னே ஆண்டவரே இப்ப வந்தீங்க கேட்கிற அளவுக்கு வரமாட்டார். ஏன்னா ஆவியும் பரிசுத்த ஆவியும் மனவாட்டியாகிய திருச்சபையும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்கிறார். இந்த கிருபை
நான் பரலோகத்துக்கு எல்லாம் இருக்கு எனக்கு. வருஷத்துக்கு 4 வாரம் பைபிள் படிக்கிறேன், வாரத்துக்கு 4 நாள் உபவாசம் பண்றேன், வாரத்துக்கு டைத்து 10,000 சம்பளம்னா 30,000 டைத்து கொடுத்துறேன். இப்படி இருந்தாலும் நீங்க பரலோகம் போக முடியுமா அப்படிங்கிற கிடையாது. அங்க கிருபை இல்லைனாக்கா நீங்க நம்மளால போக முடியாது. This grace is a very very important ticket. தேவனுடைய நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றேன்னாக்கா, அவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமா இருப்ப சித்தமா இருப்பேன் அவன் மேல இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேன், எவன் மேல் கிருபை சித்தம். எனக்கு யார பிடிக்குதோ அவனுக்கு தான் என்ன பண்ணுவேன், கிருபை இரக்கம் உருக்க எனக்கு தருவேன். அப்போ யாருமே என்ன பார்த்து நீ எல்லாம் பரலோகம் போயிடுவா அப்படின்னு கேட்க முடியாது. நானும் யாரையும் பார்த்து நீ எல்லாம் பரலோகம் போயிடுவான்னு தெரியாது. ஏன்னாக்கா அவர் யார கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனா ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவரும் பரலோகத்திற்கு தகுதியானவர்கள். பரிசுத்தமாக வாழ்கிற யாவரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள். கிருபையில வாழ்கிற யாவரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள். கர்த்தருக்கு பயந்து உண்மை முத்தமாக வாழ்கிற யாவரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள். அப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தில் வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக, வருங்காலங்களில் உலகத்துல மாத்திரம் இல்ல நித்தியத்தில் அந்த கிருபை விளங்கும். அதான் கிருபை ஏன் முக்கியமானது, ஏன் கிருபை ரொம்ப அற்புதமானது என்று சொன்னால், எனக்கு பரலோகத்திற்கான உத்தரவாதத்தை அது தருகிறதா இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The epistle of Paul to Corinthians chapter 2, the second epistle of Paul to Corinthians chapter 9 verses 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போது சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளும் பெருகவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்வதாக இருக்கிறார். 15ஆம் வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிருபையை பெருக செய்கிற தேவன் சொல்லி முடியாத அளவுக்கு இந்த கிருபையாகி ஈவை எனக்கு தருகிற தேவன் நீங்க எப்போ தருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கிருபை எப்பொழுது பெருகும்? முதல் வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. 6ஆம் வசனத்துல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7ஆம் வசனம், அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் எல்லாவற்ற 8ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவராய் இருக்கும்படியாக சகலவிதத்திலும் பெருகலாய் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் தருகிறாரு, வல்லவராய் இருக்கிறாரு. 9ஆம் வசனத்துல, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவள் நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். 11ஆம் வசனத்துல, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கும் ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். 12ஆம் வசனத்துல கடைசியா, நீங்கள் தர்ம சகாயம் ஆகிய பணிவிடை பரிசுத்தவான்களுக்கு குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பினாலே சம்பூர்ணம் பலன் உள்ளதா இருக்கும். 3 இடத்துல சம்பூர்ணம். 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல சம்பூர்ணம் எப்போ நடைபெறும்? நான் கொடுக்கும் போது நடக்கும். கிருபை எப்பொழுது என்னிடத்திலே சகல விதமாகவும் பெருகும் என்று சொன்னால், நான் தேவனுக்கு என்று விதைக்கும் பொழுது. நான் காலேஜ் படிக்கும் போது தசமபாகத்தை குறித்து நான் ஒரு முடிவு எடுத்து, ஒரு முடிவு என்று சொன்னால், தசமபாகம் எப்பவுமே 10ல் 1 கொடுக்க கூடாது, 10ல் 1.5 or 2 கொடுக்கணும், 10,000 எனக்கு வருதுன்னு சொன்னால் 2,000 ரூபாய் நான் ஆண்டுக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு இருக்கு. இது வரைக்குமாக அதை கடைபிடிக்கும்படியாக தேவன் உதவி செய்கிறார். ஏன் அப்படின்னு சொல்றேன். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் வாசிக்க வேண்டாம். கடைசி 4 வசனம்னா தசமபாகத்தை குறித்து தேவன் பேசுகிறார். 10ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பழைய ஏற்பாடு நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு
ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமா யாரு கொடுக்குறான் அவங்க கிட்ட தான் ஆண்டு இருக்கிறார். அப்போ ஒரு 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 ஸ்காலர் கிட்ட, வேதாகம பண்டிதர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அவர் சொன்னாரு, இட் இஸ் குட் டு ஸ்டார்ட் வித் ஒன் பட் நாட் எண்ட் வித் இட். நீங்க 10ல் 1 கொடுக்கிறதை வைத்து ஆரம்பமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் 10ல் 1 பாகம் கொடுப்பது நல்லது, ஆனால் முடிவு வரைக்கும் நான் அப்படியே கடந்து சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் நான் அதிக நன்றி, நான் அதிக ஆண்டவரின் வாழ்க்கையில அடுத்தடுத்த காரியங்களை அதிகமாய் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில் நான் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு கிருபை தான் உதவி செய்யும். நான் 10ல் 1 அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாலே மாற்றி எழுதுகிறார். இன்னும் நாங்க 10ல் 1 இல்ல, உற்சாகமா கொடு. 10ல் 10 கொடு, 10ல் 9 கொடு, 10ல் 8 கொடு, 10ல் 5 கொடு, 10ல் எவ்வளவு, நான் 10ல் எத்தனை வேண்டுமானாலும் கொடு. ஆனால் ஒன்று, நீ அதை உற்சாகமாய் கொடு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் எங்க விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் அளிக்கிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து உங்களுக்கு அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அதுதான் தேவனுடைய சொல்லி முடியாத ஈவு. என்னது? கிருபை. நான் 14ஆம் வசனத்துல விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சிக்கிறார். சகலவிதமான கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு என்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது விசேஷித்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். இந்த விசேஷித்த கிருபை தான் சொல்லி முடியாத ஈவு. மறுபடியும் சொல்றேன், சகல விதமான கிருபையின் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், அவரின் மேல் பிரியப்படுகிற அளவுக்கு கொடுக்க வேண்டும். 10ல் 1 அல்ல, அதற்கு எவ்வளவு மேலாக என் மனதில் நான் நியமித்திருக்கிறேனோ அதன்படியே நான் கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அப்படியாக நான் என் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கும் போது என் மேல் அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை எனக்குள்ளாக பெருகும். அதுதான் தேவன் அவர்களே சொல்லி முடியாத ஈவு. பிரைஸ் தி லார்ட். indescribable gift of God. வாயினால சொல்லி விவரிக்க முடியாத gift எப்ப கிடைக்கும்னாக்கா நான் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கும்போது. அப்போ இந்த கிருபையின் வளர்ச்சி, இந்த கிருபையின் வாழ்விடம் எப்படியா இருக்கும் என்று சொன்னால், இது நான் என் இடத்துல இழந்து போகிற காரியம் இல்ல, என் இடத்துல அநேக காரியங்களை பெற்றுக் கொண்டதற்கான ஒரு நன்றி அறிதல் உள்ளவனாக நானும் நீங்களும் காணப்படுவேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகத்திலே தனக்கென்று நாம் சேமித்து வைக்காதபடி தேவனுக்கு என்று பிறருக்கு என்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் அங்க இப்படி எப்படி பார்த்தாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்கே கிருபை, விசேஷித்த கிருபை, சகலவிதமான கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம் வருங்காலங்களிலே விளங்கும்படியாக கர்த்தர் கிருபையை அநேகமாக அதிகமாக வைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், எவ்வளவு கிருபை ஆண்டவரே, எவ்வளவு கிருபைன்னு கேட்டீங்கன்னா, பூமி உருவானது முதற்கொண்டு முதல் மனிதன் உலகத்திலே ஆக்சிஜனை அவன் சுவாசித்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்குமாக ஆக்சிஜன் என்ன பண்ணல, காற்று என்ன பண்ணல, குறைந்து போகல. காற்று என்ன பண்ணல, உலகத்துல ஒரு நிமிஷம் நிறுத்தப்படல. இதுவரைக்குமாக ஆக்சிஜன் ஒருபோதும் உலக தோற்றம் முதல் 2019 கிட்டத்தட்ட 6000 வருஷம், 6000 வருஷத்துக்கு உலகத்தினுடைய சிவிலைசேஷன் இருக்குன்னு சொல்கிறார்கள், தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உலக தோற்றம் முதற்கொண்டு இருந்த அந்த ஜீவ சுவாசமானது இதுவரைக்குமாக இன்றைக்கு இந்த நிமிடத்தில் நான் பேசிக்கொள்ள இந்த செகண்ட்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஜீவ சுவாசத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவர். அவருடைய கிருபையும் அதே மாதிரிதான். நான் வாழ்வது மாத்திரமல்ல, தலைமுறைக்கு ஒரு கிருபையை எனக்காக டெபாசிட் பண்ணி வைக்கிறார். கடல் இருக்குது, பேதுரு நிறைய மீன் பிடிச்சிருப்பாரு, நம்மளும் நிறைய வாரம் காவாங்கர போறோம், வாரம் மீன் சாப்பிடுறோம், வாரம் பண்றோம். ஆனா இது வரைக்கும் என்ன மீன் என்ன பண்ணல, கடல்ல காலியாவும் போடல, கடல்ல உப்பு காலியாவும் போடல. அதே மாதிரிதான் அப்போ ஒரு இயற்கை ஆண்டவர் அபரிவிதமாய் தந்திருக்கும் பொழுது தம்முடைய கிருபை எவ்வளவு அபரிவிதமாய் தர அவர் வல்லமை உள்ளவர். ஒரு காத்துங்க ஜீவ சுவாசத்தை அவர் அபரிவிதமாய் இதுவரைக்குமாக ஒருத்தருக்கு நிறுத்தாம தரார் இல்லையா? தண்ணீரிலே காணப்படுற உப்பு, தண்ணீரிலே காணப்படுற உயிரினம் இதுவரைக்குமாக நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு நம்ம வேஸ்ட் பண்றோம், இருந்தாலும் அது நமக்கு தரார் இல்லையா? அல்லது மிருக ஜீவன்கள் இருக்கிறது,
மிருக ஜீவன்கள். ஒருபோதும் மிருக ஜீவன்கள் பட்டினியா ஜூல மட்டும்தான் ஒரு நாள் பட்டினி, மற்ற டைம்ல மிருக ஜீவன்கள் அது பட்டினி கிடைக்காது. ஏன்? அதற்கான ஆகாரமாகிய செடி கூட மர தாவர வகைகளை தேவன் விளைவிக்கிறவா இருக்கிறார். இதுவரைக்குமாக எந்த செடியும் தாவர வகைகளும் பற்றாக்குறையாய் நின்றதே கிடையாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வெஜிடேரியன் அனிமலுக்கும் 2 அனிமல் இருக்கு, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் அனிமலுக்கு என்ன கிடைக்குது? புல்லு கிடைச்சிட்டு தான் இருக்குது. நான் வெஜிடேரியன் அனிமல் என்ன கிடைக்குது? கறி கிடைச்சிட்டு தான் இருக்குது. இது வரைக்குமாக யோசிக்காதுங்க, ஐயோ நம்ம வீட்டுல கறி காலேஜ் வாங்க போல இல்ல. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை இருக்கிறது. அப்போ சாதாரண இந்த காற்று, சாதாரண இந்த தண்ணீர், சாதாரண இந்த புல் இதுவரைக்குமா நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அவருடைய கிருபையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் சொன்னல, வாழ்க்கையின் பழைய நிலைமை சொல்லுங்க. கடைசியாக முதலாவதாக கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படும் தேவனுடைய தயவு. இரண்டாவதாக கிருபை எதற்காக தருகிறார்? மிகுந்த அன்பினால் தருகிறார். மூன்றாவதாக கிருபை ஏன் அற்புதமானது? ஏனக்கா அது அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய, மாற்றக்கூடிய, மனம் திருப்பக்கூடிய ஒரு வழி செய்கிறதா. கிருபை ஏன் கிறிஸ்தவத்திலே கிருபை மிகவும் முக்கியம்? அது பரலோகத்தை எனக்கு உத்தரவாதமாக தருகிறதா இருக்கிறது. ஐந்தாவதாக கடைசியாக நான் என்ன செய்யணும்? இந்த கிருபைக்கு அதிகமான கிருபை, சகலவிதமான கிருபை, விசேஷித்த கிருபை, அதிசயமான கிருபை, கிருபையின் ஐஸ்வர்யம், இவ்வளவு ஆண்டவர் தராரு. நான் என்ன செய்யணும்? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. யாரும் இதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. நான் கிருபைக்கு என்ன செய்யணும்னாக்கா, வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிருபைக்கு நான் என்ன செய்யணும்? கிருபையில நீங்க வளரணும், அவ்வளவுதான். Let the grace grow. கிருபை உங்களுக்குள்ளாய் வளரட்டும். நீங்க கிருபையை பணத்தினாலோ அல்லது கிருபையினால சம்பாதிக்க முடியாது. ஆனால் கிருபைக்காக தினந்தோறும் நன்றி செலுத்தலாம். கிருபைக்காக தேவனை துதிக்கலாம். இன்று நானும் நீங்களும் இந்த கிறிஸ்தவனாக நான் காணப்படுற, நான் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கிறிஸ்தவனாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கிருபையை நம்ம சாதாரணமா கருதிட்டோம்னாக்கா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அச்சாரம் இல்லாமல் போயிடுங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு அடிபடுது, அந்த குழந்தைக்கு அடிபட்ட உடனே நீ இந்த காரியத்தெல்லாம் பண்ற, இந்த 10 காரியத்தை நீ பண்ணனா குழந்தை சரியாயிடும். இல்ல, அப்படி பண்ணல. அந்த குழந்தைக்கு அடிபட்ட உடனே போய் அந்த குழந்தையை கட்டி அணைத்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை நீங்க தான் செய்வீங்க. அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், என்ன கூக்குரல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் இதை செஞ்சு அதை செஞ்சு இல்ல, அவருடைய கிருபை எனக்காக செய்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் தான் அந்த கிருபையும் சக்தியும் நிறைந்த தேவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்க, எந்த விதமான மன பாங்குல நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் என்னால கேரண்டி, உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். நீங்க சந்திக்கிற, எதிர்கொள்ளுகிற எதுவா இருந்தாலும் கிருபை எதற்கு போதுமாக இருக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா, அது எப்படி நடக்கும்னு நீங்க அமைதியா இருந்து பாருங்க. கிருபை அதற்கான காரியத்தை செய்யும். கிருபை தான் செய்யும். கிருபை மட்டும்தான் செய்யும். எந்த மனுஷனும், எந்த மனுபுத்திரனும் இதை செய்ய முடியாது. எந்த மனிதனும் இதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எந்த மனிதனும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட போயிட்டு எவ்வளவு நேரம் தான் சொல்லுவீங்க? இந்த ஆறுதல் கூட்டத்துல போயிட்டு இன்னும் அழதான் வைப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆறுதல் சோதனை போட்டு வைப்பாங்க தெரியுமா? செத்துட்ட பிறகு என்ன பண்ணாங்க? போய் இன்னும் அழ வைப்பாங்க. அவர் எப்படி இருந்தான்னு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர், அவர் எனக்கு பேண்ட் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு அவர் கேட்கும்போது ஐயோ கூட்டு எனக்கு வாங்கி ஃபுல்லா அவ்வளோ வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு அவன் நினைச்சிருந்தாங்க. இல்லைங்க,
பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சி, விளைய செய்தது கர்த்தர் தான். நீங்க என்ன செய்யுங்க, ஆனா விளைய செய்வது கர்த்தர் தான். நீங்க எவ்வளவு பெஸ்டா நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். I want to do the best. நீங்க யோசிப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது, ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் வருது, ஏதோ ஒரு பெஸ்ட்டை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களால பெஸ்ட் செய்யவே முடியாது, உங்களால மற்றவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா ஒன்று தெரியும், கிருபையினால பெஸ்ட் செய்ய முடியும். கிருபை வருகிறவர்களை திருப்திப்படுத்தும். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். நம்ம எல்லாருமே செடிகளை போல காணப்படுகிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அது வளருவதற்காக நீங்களே ஓஸ் போட்டு தண்ணி அடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அடிப்பீங்க, அப்புறம் போர் அடிச்சு அப்புறம் விட்டுருவீங்க. ஒரு சிலர் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன பண்றீங்கன்னாக்கா, ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் வச்சிருக்கீங்க. தானாவே அப்படியே தெளிப்பு, சொட்டு நீர் பாசனத்தை போல அதை தெளிக்கும். அதுக்கு பயங்கர காசு செலவாகும். ஆனா மூன்றாவது ஒரு வகை இருக்குது. மரங்கள், செடிகள் வளர வேண்டும் என்று சொன்னால், வானம் தன்னுடைய மழையை வருஷிக்கும் பொழுது தேசம் தன் பலனை தரும். ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்கள் எதுவும் செய்ய முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கிருபையை கர்த்தர் மழையை போல புரியும், மாரியை போல அவர் புரிய செய்யும். கிருபை கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள தேவன். அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் கிருபை உள்ள தேவன். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். இந்த காலையில நீங்க எந்த சொல்ல ஆராதனையில் சொன்னதுதான், உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு முள் இருக்குது, அதை பற்றி அந்த முள்ளு அப்பப்போ குத்திக்கிட்டே இருக்கு. அந்த முள்ளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கொஞ்ச நாள் வருது, கொஞ்ச நாள் இல்லாம போயிடுது. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும். உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு கிருபை போதுமானதா இருக்கும் பிரியமானவர்களே. உங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசமாய் வாழும்படியாக இருக்கிறதுக்கு கிருபை உங்களுக்கு போதுமா இருக்கும் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைன்னு நினைக்கிற எதுவா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய, அதை வெற்றி பெறக்கூடிய, வெற்றி பெறக்கூடியது கிருபை இருக்கிறது பிரியமானவர்களே. அப்பா, இந்த அப்பா பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா சோதரப்பா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி வாசித்தோமே. அப்பா, கிருபை என்று சொன்னால் ஒருவரே தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தயவானவரே. அப்பா சோதரப்பா, அது உங்களுடைய அன்பினாலே எங்களுக்கு கிடைக்கிறதப்பா. ஆண்டவரே, அது எங்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அது அப்பா சோதரப்பா, அது எங்களுக்கு பரலோகத்தை உத்தரவாதமாக தருகிற வல்லமை உள்ளதா இருக்கிற ஆண்டவரே. அந்த கிருபை ஆண்டவரே, அதில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒண்ணு இல்லப்பா, அந்த கிருபையிலே நாட்டப்பட்டவர்களாக, அந்த கிருபையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கினவர்களாக, அவரோடு நடந்து அவரோடு நெருக்கம் உள்ளவர்களாக, அவரோடு கூட பழகினவர்களாக, அவரோடு கூட வளர்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்கிறார் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை மதித்து கனப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்திலே காணப்பட்டு காலடி எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா சோதரப்பா, சகல விதமான கிருபை அவனுக்கு மேல பெருக கடவுதப்பா. ஆண்டவரே, விசேஷித்த கிருபைகள் பெருக கடவுது ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையின் மகா மேன்மை ஐஸ்வர்யங்கள் வருங்காலங்களில் இவர்கள் மேலும் குடும்பங்கள் மேலும் சந்ததி மேலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் தேவனுடைய கிருபை விளங்குவதாக, கிருபை விளங்குவதாக. கிருபையை பார்க்கட்டும் ஆண்டவரே, கிருபையை தரிசிக்கட்டும் ஆண்டவரே, கிருபையை அனுபவிக்கட்டும் அப்பா. அப்பா, நாங்கள் வாழ்வது கிருபையினாலே என்று சாட்சி கூறும்படியாக என் தேவனுடைய கிருபை அபரிமிதமாக அவருடைய ஜனங்கள் மேல் பொழிவதாக. ஆசீர்வதிங்க அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம்முடைய சந்ததிகளோடும் கூட இருப்பதாக. ஆமென்.